அண்மை செய்தி. தமிழகம் முழுவதும் புதிதாக 100 அமுதம் அங்காடிகள் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் திறக்க உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, புதிதாக 100 அமுதம் அங்காடிகள் திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகம் முழுவதும் புதிதாக 100 அமுதம் அங்காடிகளை திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் செயல்படும் அமுதம் அங்காடிகள் விரிவுபடுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட உள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வெளிச்சந்தையில் அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட முக்கியமான மளிகை பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் கூட்டுறவு மொத்த பண்டக சாலை மூலம் பல்பொருள் அங்காடிகள் நடத்தப்படுகின்றன. செல்ஃப் சர்வீஸ் முறையில் இயங்கும் இந்த அங்காடிகளுக்கு அமுதம் அங்காடிகளும் என அழைக்கப்படுகின்றன. அமுதம் அங்காடிகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக தமிழகம் முழுவதும் 100 அமுதம் அங்காடிகளை திறக்க உணவுப் பொருள் வழங்கல் துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிபார்ட்மெண்ட் கடைகளுக்கு போட்டியை சமாளிக்கவும் பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையிலும் அமுதம் அங்காடிகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பாமாயில் மற்றும் துவரம் பருப்பும் தங்கு தடையின்றி கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் துவரம் பருப்பு நிலையில் இம்மாதமும் புதிய டெண்டர் கோரப்பட்டுள்ளது என்றும் ஜூலை மாதம் துவரம் பருப்பு பாமாயில் பெறாதவர்கள் ஆகஸ்ட் மாதங்களில் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.